ஆட்டிசம்ன்றதே அப்படின்னா என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. அவன் எப்படி இருப்பான்னா, ரொம்ப கோவம், துருதுருன்னு இருப்பான். கண்மூடித்தனமா இருப்பான். ஒரு இடத்துல உட்கார மாட்டான். நம்ம சொல்கிறத காதில் வாங்க மாட்டான். வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பயப்படுவோம் நாங்கள். கையை விட்டுட்டு எங்கேயா கூட ஓடுவான். அந்த மாதிரி அவன் எந்த கண்ட்ரோலுமே எங்ககிட்ட இல்லாத மாதிரி இருந்தான். நாங்கள் அந்த ஓட்டி போன இடத்துல ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ஜம்பு ஐயாவோட நம்பர் கொடுத்து பேசுங்கன்னாங்க. அவங்களும் பேசினாங்க. ஜம்பு ஐயா உள்ளுக்கெல்லாம் கொடுக்கல, மேல் பூசுறது தான். முதல்லலாம் வாரம் வந்தார், 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருந்தாங்க. அவரே செஞ்சு விடுவார். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஹாலில் எங்கள் கூடயே தான் இருப்பான் குழந்த. அவர் பண்ணுவார். 2-3 மாதத்துலேயே மாற்றம்னா அவன் முகமே ஒரு மாதிரி விகோரமாக இருந்தது. குழந்தையோட முகமே, அவன் முகமே படிப்படியாக மாறிச்சு. அவனோட பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. ஒரு சின்ன குழந்தையாக இருந்தது அப்படியே கொஞ்சம் படிப்படிப்பாக அவனோட அறிவு எல்லா விதமும் மாறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி நிறையவே மாறிட்டான். நடைமுறையில் எங்கள் பேர குழந்தையால் நாங்கள் கண்ணெதிர பார்த்ததை நாங்கள் நம்பலைன்னு சொல்ல முடியாது, நம்பினது தான் இது. இது உண்மையான 100க்கு 100 உண்மையான விஷயம். இது எந்த விதத்துலேயுமே அவரோட மருந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவர் ஐயாவை நம்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குழந்தைங்க சீக்கிரம் சரியாகும். 100-200% குழந்தைங்க நல்லாவே சரியாயிடுவாங்க. முழுசாக ஒரு வருஷம் எல்லாமே மாறி இன்றைக்கி குழந்தை நல்லாவே இருக்கான். இன்றைக்கி நார்மல் குழந்தைன்றதுக்கு 90%க்கு மேலேயே கொடுப்போம். நாங்கள் 95% கொடுப்போம். இதை நம்பி நிறைய பேர் ஜம்பு ஐயாவை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா குழந்தைங்களுமே நல்லபடியாக சரியாகுன்றது 200% உண்மையான விஷயம். நன்றிங்கய்யா, நன்றி நன்றி.